மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இல்ல வேலை மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ அதற்கான ஒரு கால் லெட்டர்ஸோ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தையோ தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைவதால் ஒரு முக்கியமான தினம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியம் சிறப்பான ஒரு வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கும். இருந்தாலும் முயற்சி கை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான தினமாக அமையும். நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த இலக்கை சரியான முறையில் உங்களால் அடைய முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் சில பிரச்சனைகள்லாம் இருக்கிற பட்சத்தில் அதையெல்லாம் தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சவால் நிறைந்த தினம். ஆனால் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில கடன், அதாவது வங்கிகள்லேருந்து கடன் உதவிகள் போன்ற விஷயங்கள் சில பிரச்சனைகளுக்கு பின்னால் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். தன வரவை எதிர்நோக்கி இருந்தால் அது கிடைக்கும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். தாமதங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு தினம்னு சொல்லணும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அதில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் உங்கள் முதலீடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக அமையிறது. ஆனாலும் சற்று கவனமாக செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்யுங்கள். நன்மைகளை அடைவீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அனுகூலமான தினம். முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். செல்வ விருத்தி என்பது ஏற்படும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, அதாவது கார் வாங்குறது, இல்லை ஒரு 2 வீலராக இருக்கலாம், அது போன்ற சில விஷயங்கள்லாம் ஈடுபடுவதற்கு ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் அமையிறது. சில நேரங்களில் சில ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நல்ல தினம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக அமைஞ்சிருக்கு. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் கையாள்வீங்க. அடுத்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படும். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம். சில செலவுகளும் ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் தவிர்க்க முடியாது. உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும்.
இதில் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றமான சிறந்த தினமாகத்தான் அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட மதியத்திற்கு மேல் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் நீங்கும், மனசில் ஒரு சந்தோஷம் பெருகும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தன வரவும் வந்து சேரும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான தினமாக அமையிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மன கிளேசங்கள், மனசில் தேவையில்லாத சில கவலைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு தினமாக இருப்பதால் எச்சரிக்கையாக விளங்க வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம், தன வரவும் ஏற்படும், குடும்பத்தில் உள்ள பூசல்கள் மறையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில பரிசு பொருட்கள் வந்து சேரும், குடும்பத்தில் ஒரு குதூகலமான சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும், எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் நல்ல வரவை தரக்கூடிய நல்ல தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள், சில முக்கியமான விஷயங்களுக்குடைய தொடக்க தினமாக இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், நண்பர்களாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமைவதால் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத செலவினங்கள் என்பது ஏற்படும். இருந்தாலும் அது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதையா நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவுகளால் உங்களுடைய வரவு என்பது பெருகும், மகிழ்ச்சி அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் செயற்கரிய செயல்களை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது, முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறந்த தினம்னு சொல்லலாம். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், லாபகரமான தினம், உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலிதத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்களே ஏற்படும், திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் வந்து பேசி முடிவெடுக்கப்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்கு மேல் சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். காலையில் சில தடைகளும் பிரச்சனைகளும் இருந்த வண்ணம் இருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய, நண்பர்கள் மூலமாக பெருத்த நன்மைகளை பெறக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். குடும்பத்திலையும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், எந்த தொழிலையும் சிறப்பான முறையில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். மாணவர்களும் சிறப்பாக படித்து நல்ல பெயரை வாங்குவார்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்படுவது மிக மிக அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். எப்பவுமே ஒரு விஷயத்துல முயற்சி 90 மடங்கும் 10 மடங்கு அதிர்ஷ்டமும் இருக்கும்பொழுது பெருத்த வெற்றியுமாங்க. அது மாதிரி அதிர்ஷ்டமும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் இந்த தினத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி நினைத்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாகும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகளும் சில மனக்குழப்பங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம்னு சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் தேவை. சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் குறிப்பாக சில எதிர்பாராத பண விரயங்கள், நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். தேவையற்ற செலவு என்பது தொடர்ச்சியாக ஏற்படும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும், முன்னேறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும்.